நவம்பர் 8 சனிக்கிழமை. பகலும் இரவும். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். சங்கீதம் 121:5. எவ்வளவு திட்டமான, ஆணித்தரமான, உறுதியான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இரவென்றாலும் பகல் என்றாலும் மத்தியானமானாலும் நடுநிசியானாலும் எந்த நேரம் என்றாலும் நம்மை பாதுகாப்பதற்கு நம் ஆண்டவர் மிகுந்த கவனமுள்ளவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தபோது அவர்கள் பெரிய வனாந்தரத்தை கடக்க வேண்டியதாயிற்று. மரம், செடி, கொடிகளில்லாத அந்த பாலைவனத்தில் தாங்க முடியாத வெப்பம் இருந்திருக்கக்கூடும். சிறு குழந்தைகளும் பாலகர்களும் அந்த வெயிலின் உஷ்ணத்தை தாங்க முடியாமல் அவதிப்பட்டிருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு நிழலாயிருக்கும்படி கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பங்களை கட்டளையிட்டார். அந்த மேகங்கள் தங்கள் மேல் சூரிய வெப்பத்தை தாங்கி குளிர்ச்சியாக்கி கீழே நிழலை கொடுத்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது எத்தனை சந்தோஷமாயிருந்திருக்கக்கூடும். குளிர்ச்சியான சூழ்நிலையில் உற்சாகமாயும் சந்தோஷமாயும் நடந்திருப்பார்கள். என்னுடைய தகப்பனார் நான் விஜயவாடா என்ற இடத்தில் கூட்டங்களை நடத்திய போது அங்குள்ள வெப்பம் தாங்க முடியாமல் துடித்து போய்விட்டேன். அங்கு வெயில் அகோரமாயிருக்கும். அக்னி நட்சத்திரத்தின் காலம் அது. வீடுகள் கூட திடீரென்று தீப்பிடித்துக் கொள்ளும். நான் அங்கே கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தின நாட்கள் எல்லாம் பகல் முழுவதும் தண்ணீரை மேலே ஊற்றிக்கொண்டு எப்பொழுது மாலை நேரம் வரும் என்று காத்து கொண்டிருப்பேன் என்று ஒருமுறை சொல்ல கேட்டிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே பாதுகாக்க மேகஸ்தம்பத்தையும் இரவிலே பாதுகாக்க அக்னி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டார். பகலிலே மட்டுமல்ல, கர்த்தருடைய பாதுகாப்பு இரவிலும் கூட நமக்கு நிச்சயம் உண்டு. வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து வந்த போது இரவு நேரத்தில் அங்கே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களை தீண்டிவிட வாய்ப்புகள் இருந்தது. தேள் கொட்டிவிட ஏதுவான சூழ்நிலை இருந்தது. அந்த அவாந்தர வெளிகளில் கொடிய ஓநாய்கள் சுற்றி திரிந்திருக்கக்கூடும். ஆனால் அக்னி ஸ்தம்பங்கள் இஸ்ரவேலருக்கு பாதுகாவலாய் வந்தபோது முதலாவது அது வெளிச்சத்தை கொடுத்தது, இரண்டாவது விஷ பூச்சிகளை விரட்டி அடித்தது, மூன்றாவது குளிரை நீக்கி வெதுவெதுப்பை தந்தது. இரவிலே மிளிரும் நிலவு ஒளி அநேகருக்கு நோயையும் வியாதியையும் கொண்டு வருவது உண்டு. தொடர்ந்து ஒரு மனுஷன் நிலவின் ஒளியில் படுத்து வந்தால் வாத நோய் பற்றி பிடித்து விடுவது உண்டு. சிலருக்கு கை கால்கள் விழுந்து போய்விடும். நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதும் உண்டு. யார் யார் கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த சேதமும் நிகழ்வதில்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். சங்கீதம் 91:5-6.